வணக்கம். தர்மபுரியினுடைய அதிமுக வேட்பாளர் டாக்டர் அசோகன் மிக தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறார். அவருடைய அந்த பிரச்சாரங்கள் எப்படி இருக்கின்றது, என்னென்ன வாக்குறுதிகளை கொடுக்கிறார் என நாம் அவருடன் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். டாக்டர் வணக்கம். இப்ப நீங்க தர்மபுரி தொகுதியில அதிமுக சார்பில் போட்டிடுறீங்க, மிக தீவிரமா பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு உங்க கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி டாக்டர் டு அதிமுக வேட்பாளர் ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் டாக்டர்ல இருந்து நீங்க ஒரு வேட்பாளரா ஒரு எம்பியா வரணும்னு ஆசைப்படுறீங்க? நான் டாக்டரா இருக்கும் போதும் மக்கள் பணி செஞ்சேன். இப்போ அந்த மக்கள் பணியை இன்னும் சிறப்பா செய்யணும், மக்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சென்றடையணும்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே. இப்ப நீங்க டாக்டரா இருக்கும்போது அரசு மருத்துவக் கல்லூரியில மருத்துவமனையில நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கிறதா சொல்லி குறிப்பிடுறீங்க. இப்ப நீங்க தர்மபுரி தொகுதியினுடைய எம்பியா உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்தா இந்த தர்மபுரி மக்களுக்கு நீங்க என்ன நன்மைகள் செய்வீங்க, என்ன திட்டம் கையில வச்சிருக்கீங்க? இந்த தர்மபுரியில இருக்கிற எல்லாருக்கும் வேலை வாய்ப்பின்மை மிக அதிகமா இருக்கு. அதனால ஆல்ரெடி அண்ணன் எடப்பாடி அறிவிச்ச சிப்காட்டை விரிவடைக்க உதவி செஞ்சு இங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொண்டு வர முயற்சி செய்வேன். அதுக்கப்புறம் ஜவ்வரிசிக்கு சாப்கோ ஃபேக்டரி கொண்டு அதுலயும் வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொண்டு வர முயற்சி பண்ணுவேன். நிச்சயமா. இப்ப இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு பத்தி சொன்னீங்க, அதே மாதிரி பெண்கள் இருக்காங்க. பெண்கள் கிட்ட நம்ம பேசுறப்ப குடித நீர் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அருகிலேயே நிறைய நீர்நிலைகள் இருக்கு, ஆனாலும் தர்மபுரியில நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? அதுக்கு நீங்க என்ன சொல்யூஷன் வச்சிருக்கீங்க? தர்மபுரியோடைய இந்த குடிநீர் பற்றாக்குறையை தீர்வுக்கான நீங்கள் என்ன திட்டம் கையில வச்சிருக்கீங்க? இந்த ஒகேனக்கல் உபநீர் திட்டத்தை பத்தி இப்ப எல்லாரும் வந்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை பத்தி முதல்ல பேச்சு எடுத்தவர், இது முதல்ல ஆரம்பிச்சவர் அண்ணன் எடப்பாடியார். நிச்சயம் அந்த உபரிநீர் திட்டத்தை கொண்டு இருக்கிற ஏரி குளங்கள் எல்லாம் ஆல்ரெடி அண்ணன் குடிமராமத்து பணி மூலியமா எல்லாமே ஏரி எல்லாம் தூர்வாரி வச்சிருக்காரு. இப்ப அந்த உபரிநீர் திட்டம் வந்துச்சுன்னா அந்த தூர்வாரிய ஏரிகள் எல்லாம் நிரப்பி மக்களோட வாழ்வாதாரத்துக்கும் மக்களோட விவசாயத்துக்கும் மேம்படுத்த உதவி செய்வேன். நிச்சயமா. இப்ப இதே மாதிரி பாக்குறப்ப தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் இங்க சாலை பணிகள்லாம் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சாலைகள் விரிவடைய இல்ல சாலைகள் நல்ல தரமான சாலைகள் கொண்டு வருவதற்கு என்ன மாதிரியான அழுத்தம் கொடுப்பீங்க, என்ன மாதிரி திட்டம் வச்சிருக்கீங்க? இந்த சாலை விரிவடைக்க மக்களோட போக்குவரத்து வசதிக்கு பஸ் வசதி, இன்னும் சாலை இன்னும் விரிவடைக்க எல்லா வசதிகளும் நிச்சயம் நான் மத்திய அரசிடம் பேசி அவங்களுக்கு என்ன இந்த மக்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அது எல்லாம் நிச்சயம் பெற்று தருவேன். அதே மாதிரி இந்த தொப்பூர் பாலம் ஒரு நாளைக்கு 2-3 ஆக்சிடென்ட் நடக்கிற ஏரியா, அது ஆல்ரெடி அவங்க டெண்டர் பாஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அதை திரும்பவும் அழுத்தம் கொடுத்து எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த தொப்பூர் மேம்பாலம் அமைச்சு கொடுத்து மக்களுடைய அந்த விபத்துகளிலிருந்து தடுக்க நிச்சயமா முயற்சி பண்ணுவோம். நீங்க ஒரு மருத்துவரும் கூட. தர்மபுரின்னு சொன்னாலே எனக்கு காலேஜ் டேஸ்ல இருந்து எனக்கு பர்சனலா ஞாபகம் வருது தண்ணீர் பிரச்சனைனால அந்த பல்கல்ல இருக்கக்கூடிய கரை, இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அதை சால்வ் பண்ண ஒரு மருத்துவருங்கிற அடிப்படையிலும் அதுக்கான ஸ்பெஷல் திட்டங்கள் வச்சிருக்கீங்களா? இல்ல, அது நம்ம உபரிநீர் திட்டத்தை கொண்டு வரும்போது எல்லாமே குளோரினேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாமே இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அமையும். இப்ப நார்மலா இருக்கிற இப்ப நீர் ஆகாரத்தோடைய அந்த கிரவுண்ட் வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக போக 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 இது எல்லா நீங்க சொல்ற எல்லா டிசீசஸ் இருக்கிறதுனால இப்ப இந்த உபரிநீர் திட்டத்தை மூலியமா தண்ணி கொண்டு நிரப்பும் போது ஏரிக்கு தண்ணியும் வரும், விவசாயத்துக்கு தண்ணியும் கிடைக்கும், கிரவுண்ட் வாட்டர் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாம் இருக்கும்போது இது எல்லாமே நம்ம நிச்சயமா மக்களுக்கு பயனுள்ளபடியா நம்ம செய்யலாம். நிச்சயமா. இப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா பிரதமர் வேட்பாளர் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இப்ப எப்படி அழுத்தம் கொடுத்து உங்க கூட்டணியில ஒரு வேட்பாளர் கேண்டிடேட் இல்லங்கிறப்ப நீங்க எப்படி அழுத்தம் கொடுக்க முடியும் அப்படின்லாம் ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அப்ப நீங்க அதை எப்படி சமாளிக்க போறீங்க, எப்படி அழுத்தங்கள் கொடுப்பீங்க? அது எங்கள் தலைமையில் உள்ள எங்க அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவர் முடிவு பண்ண பிரதமர் வேட்பாளரை நாங்கள் ஆதரிப்போம். அதே மாதிரி இந்த 2014 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. இந்த 37 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கும்போது காவேரிக்கு தண்ணி இல்லைன்னு தெரிஞ்சு அம்மாவுடைய ஆட்சியில 37 பேர் நாடாளுமன்றத்துக்கு 22 நாள் ஒத்தி வச்சாங்க. அதே போல இப்ப நானோ என் கூட இருக்கும் அனைத்து 40 தொகுதிகளிலும் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் வெற்றி பெற்று நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதை நிச்சயமா வாங்கி மக்கள் பயனடைவாறு நிச்சயமா செஞ்சு தருவோம். ஓகே சார். இப்ப இறுதியா ஒரு கேள்வி. இப்ப நீங்க தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர்லாம் இருக்காங்க, அவங்களோட ஒத்துழைப்புலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு? நல்லா சப்போர்ட் பண்றாங்களா? எப்படி இருக்கு அவங்க ஒத்துழைப்பு? மிக பிரமாதமா இருக்கு. நாங்கள் செல்லும் இடம் எல்லாமே தேமுதிக மற்றும் உடன் இருக்க அனைத்து தோழமை கட்சிகளும் எங்களோட வாக்கு பெற்று எங்களுக்கு எல்லாமே உதவியா இருக்காங்க. ஓகே சார்.
இப்ப தர்மபுரியில விவசாயமும் ஒரு பிரதான தொழிலா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப விவசாயிகள் முன்னேற்றத்திற்கு உங்ககிட்ட என்ன ஐடியா இருக்கு சார்? விவசாயிகளை வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணும், விவசாயிகளுடைய வேளாண் பொருட்கள்லாம் வந்து நல்லபடியா வந்து கொண்டு போய் அவங்க விற்பனை செய்யறதுக்கும் சேமிச்சு வைக்கிறதுக்கு கிடங்குகள், இந்த மாதிரி திட்டங்கள் என்ன இருக்கு? இல்ல, அண்ணன் எடப்பாடியார் ஆல்ரெடி அறிவிச்சது போல கூட்டுறவு கிடங்குகள் மேட்டூர்ல, அரூர்ல இங்கெல்லாம் ஆல்ரெடி அறிவிச்சிருக்காரு. அந்த அறிவிச்ச மாதிரி இன்னும் நிறைய பகுதிகளுக்கு இந்த கூட்டுறவு சேமிப்பு கிடங்குகள் எல்லாம் கொண்டு வந்து விவசாய பொருள் எல்லாம் சேமிச்சு அது கெட்டு போகாத வரை சேமிச்சு வச்சு மக்கள் பயனுள்ளதான் அமைச்சு தருவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.